Hi guys, welcome back to my channel. நாளைக்கு வந்து ஆஷாக்கு பர்த்டே, அதனால இன்னைக்கு ஆஷாக்கு பர்த்டே gift செய்யலாம். ஸோ இது வந்து ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணுறோம். வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேமராமேன் தூங்கி கொண்டிருக்கிறார் பின்னாடி, அதனால நானே தான் கேமரா ஹேண்டில் பண்ணணும். கேமரா ஷேக் ஆச்சுன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. கேமராமேன் நிம்மதியாக தூங்குறாரு, ஒரு டிஸ்டர்ப் பண்ணாமல். கொஞ்சம் லைட்டிங்கும் கம்மியாக தான் இருக்குது. வெளியிலேருந்து ஒரு லைட்டிங் ஓகே எக்ஸ்பெக்டட். ஹே गाइस, என்னடா இது டப்பிங் வந்துருச்சுன்னு பார்க்குறீங்களா? இவ்வளோ நாள் நான் வந்து அதுதான் நினைச்சிட்டு இருந்தேன். சரி ஓகே, டப்பிங் பண்ணுற வேலை நமக்கு நிச்சயமாகும், நம்ம வீடியோவில் பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது நல்லா தான் இருந்துச்சு. நானும் நல்லா பக்கமாக பேசி அப்படியே பேசி எடுத்து வச்சுருந்தேன். பட் அது ஒரு டியூரேஷன் வந்து 1.5 hour கிட்ட வந்துச்சு. யார் பாப்பா அது? ஸோ ஏற்கனவே வீடியோ லென்த் கொஞ்சம் ஓவராக இருக்குது. பட் ஒர்த்தாக இருக்கும். வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். பர்த்டே vlog தான் 2 நாளோடது வந்து ஒரே நாளை கவர் பண்ணியிருக்கோம். பர்த்டேனா எப்பவுமே அப்படி தான் கவர் பண்ணோம் இல்லையா? அது மாதிரி பண்ணியிருக்கேன், கேட்கலாம் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து பாருங்கள், ஃபுல்லாகவே பார்க்கலாம். அவ்வளோ ஒர்த்தான வீடியோ தான், எடிட் பண்ண முடியாமல் அங்கேருந்து கட் பண்ணி பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து ரொம்ப நேரமாக இருந்துச்சு. ஸோ ஸ்பீடப் பண்ணிட்டு பார்த்தா பேசினதே புரியல. அது மாதிரி தான் வந்து இருந்துச்சு. சரி ஓகே, அதுக்கு நம்ம போடாமலே இருக்கலாம், நம்மளே டப்பிங் கொடுத்துடலான்ட்டு நான் வந்து டப்பிங் கொடுத்து வந்துட்டேன். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஃபயர் கேக்லாம் இருக்கும்ல, பேப்பர் பேர்ன் ஆனோடனே கேக்கில் இருக்கிற டிசைன் தெரியும்ல, அந்த மாதிரி நம்ம வந்து நார்மல் கிஃப்ட்லேயே நம்ம டிசைனாக பண்ணலாம் அப்படின்ட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி நான் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து எனக்கு புதுசாக இருந்துச்சு. நான் பார்க்கும்போது நான் இது செய்யணும், இது செஞ்சால் ஆஷாவுக்கு கொடுக்கணும், அதை கண்டென்ட் மாதிரி நம்ம போடணும் அப்படி எதுவுமே நான் திங்க் பண்ணவே இல்லை. நார்மலாக நான் பார்த்தேன், சரி ஓகே அப்படின்ட்டு விட்டுட்டேன். பட் அதுலேயே நான் பார்த்து செஞ்சு கண்டென்ட்டாக போட்டு கண்டிப்பாக நான் இதை எக்ஸ்பெக்டே பண்ணலை. பட் சூப்பரான ஒரு கிஃப்ட் ஐடியா, கண்டிப்பாக வந்து நல்ல கிஃப்ட் ஐடியா தான். ஸோ இதோட ரியாக்ஷன் வீடியோ வேணும்னா நம்ம சேனலில் வந்து வரும், அதை பாருங்கள். வந்து கேமரா வச்சு நான் ப்ராங்க் வீடியோக்கு கேமரா செட் பண்ணிட்டே இருப்பாங்களா, அது மாதிரி எடுத்தேன். பட் எல்லோரும் கிஃப்ட்டை பார்க்கணுன்ட்டு வந்து ஆர்வக்கோளாறில் அது வந்து நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். பட் வந்து ரியாக்ஷன் வந்து நான் தனியாக ஒரு ஃபோனில் கேப்சர் பண்ணிக்கிறேன். எப்படி இருந்துச்சு அங்கேருந்து எல்லா ஆங்கிலுமே உங்களுக்கு வந்து கேப்சர் பண்ணிட்டு அது வந்து தனியாக போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தனியாக போடுறேன். இது வந்து 8 எடுத்தது தனியாக போட்டுருக்கேன். இப்போ வந்து ஒரு ஆங்கிள் மட்டுமே ஃபுல் ஹவுஸும் கவர் ஆகிற மாதிரி அந்த ஆங்கிள் அது மட்டுமே எல்லோரும் வந்து பார்த்துது. அதுக்கப்புறம் வந்து என் தம்பிலாம் கொஞ்சம் சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அது எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க. கேரளாக இருந்த விளாக்ன்றதுனால நிறைய பேர் பண்ண சேட்டைகள்லாம் இதில் வந்து இருக்கும். ஸோ வந்து கண்டிப்பாக பாருங்கள். இப்போ வந்துட்டு அந்த பாக்ஸை கட் பண்ணிட்டேன். நீங்கள் நமக்கு பெரிய இஷ்யூ என்னென்னா நான் கொஞ்சம் ஃபயர் பேப்பர் கிடைக்கல. சரி ஓகே, அதுக்கு ஆல்டர்னேட் டிஷ்யூ பேப்பரும் கிடைக்கல. சரி ஓகே, என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு எங்களால் கேலண்டர் பட்டுச்சு. சரி வருஷமே முடிய போது என்ன பண்ணுறதுன்னு கிழிச்சிட்டேன். ஆக்சுவலி அது வந்து நியூ இயரோட கேலண்டர் 25 கேலண்டராக எனக்கு ஒரே ஆர்வமாக இருந்தது. அதனால் என்ன வருஷம் கூட பார்க்காம அப்படியே கிழிச்சு வச்சுட்டேன். ஸோ அந்த கேலண்டரோட ஃபர்ஸ்ட் டேட் இருக்குல்ல, ஸோ அதுதான் வச்சு தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். 2025 நினைக்கிறேன். அது வச்சு நான் பண்ணி பார்த்துருந்தேன். ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் இயர் நெக்ஸ்ட் இயரோட அந்த பேப்பர் யூஸ் பண்ணி தான் நான் இந்த கிஃப்ட்டு ஃபுல்லுமே பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு பாக்ஸில் வந்து நம்ம ஃபுல்லாக எல்லா கிஃப்ட்டையும் வைக்கிறதுக்கும் இன்னொரு குட்டி ஃபோன் பாக்ஸ் இருக்குல்ல, இது வந்து இருக்குன்னா நம்ம வந்துட்டு நார்மலாக உள்ளுக்குள்ளே கிஃப்ட் வச்சு டிசைன் போட்டு தரது. இதுதான் எனக்கு தெரிஞ்சு சூப்பராக வந்துருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச வந்து இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சதுலேயே சூப்பராக இருந்தது. நான் 3மே பார்த்தேன். மீதி 3த்துலேயுமே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அந்த கேக் மாதிரி ஒரு டிசைன் நான் பண்ணியிருப்பேன். அது வந்து என்ன ஆச்சுன்னா கேக்கும் சேர்ந்து பற்றிக்கிச்சு. இது இன்னொன்று வந்து இந்த பாக்ஸில் இருந்தது. அது வந்து என்ன ஆச்சுன்னா ஆஷா வந்து கொளுத்த தெரியாமல் குச்சி அது உள்ளே போட்டுட்டாங்க. ஸோ தட் வந்துட்டு உள்ளே இருந்த பேப்பரும் சேர்ந்து இருந்துச்சு. பட் கிஃப்ட் கொண்டாங்க. இதுதான் வந்துட்டு குச்சி எடுத்துட்டோம். ஸோ சூப்பராக வந்து இருந்துச்சு. ஸோ குச்சி வந்து அப்படியே அதில் போட்டுறாதீங்க, ஃபயர் பண்ணிட்டு எடுத்துருங்க, அதே பற்றி. ஸோ கேலண்டர் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். யாருமே இந்த ஐடியா சொல்லியிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு சூப்பரான டிப்ஸாக நான் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். டிஷ்யூ பேப்பரும் இல்லை, ஒரு செலவு கூட ஆகாமல் ஈஸியாக நீங்கள் இது பண்ணலாம். ரொம்ப ஈஸியான சிம்பிளான டிசைன். ஸோ கண்டிப்பாக பண்ணுங்கள். எனக்கே காலெலாம் செம்மையாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படியா பண்ணுறதுன்ட்டு ஸ்டார்ட் பண்ணி கட் பண்ணியெல்லாம் எடுத்து வச்சிட்டோம். ஸோ ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம பண்ணி தான் ஆகணுன்ட்டு நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வேகமாக. ஒரு வழியாக பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து அந்த பாக்ஸில் பண்ணிட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னா ஆர்வக்கோளாறில் வந்து ஒன்று பண்ணிட்டேன். ஸோ அந்த ஃப்ரேம் ஒர்க் மாதிரி வச்சு நான் ஃபுல்லும் சைடில் போட்டு ஒட்டுறலை. அதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டு ஒட்டிட்டேன்.
ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்து நம்ம இன்னும் இந்த பேப்பரே அதில் வந்து சொருவில் அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்துட்டு அவசரமாக வந்து திருப்பி அதை ரிமூவ் பண்ணிட்டு அது உள்ள பேப்பரை ஒட்டி வந்து பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி கோளாறு பிடிச்ச வேலை தான் நான் எப்பவுமே பண்ணிட்டு ஒட்டி ட்ரை பண்ணி கேவலமாக போய் வீட்டு வந்து அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன் பாருன்னா ஃபுல்லாக வந்து நான் வந்து மெஷர்மெண்ட்லாம் எடுத்து பண்ணி எனக்கு வந்து வந்துருச்சு எதுவுமே வரவே இல்லை ஒரு நாள். ஸோ அதனால் ஃபுல்லும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் பேப்பர் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம வந்து வச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். வைக்கலான்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம டிசைன் போட்டுக்கலாம். ரியலைஸே பண்ணல, எவ்வளோ நேரம் பேக் மாதிரி பண்ணிகிட்ருக்கேன், ரியலைஸே பண்ணலை நான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் ரியலைஸ் பண்ணிட்டு இந்த மாதிரியே எதுவும் தப்பு பண்ணாமல் கோளாறு பண்ணாமல் பண்ணுங்கள். ஸோ இது வந்து எழுதுறதுக்கும் எனக்கு சுத்தமாக வரல ஹாப்பி பர்த்டேன்ட்டுலாம். பட் வந்து ஓகே ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி மேனேஜ் பண்ணி எழுதிட்டேன். நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்து அது ரொம்ப பெரிய ட்ரபிள் ஆச்சு. எனக்கு ஹாஃப் டே ஃபுல்லாக எடுத்துக்கிச்சு. இது வந்து நீங்கள் ஃபுல்லாக அழகாக பிளான் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 10 to 20 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ண முடியுது. இப்படி பார்த்தீங்கன்னா வம்பில் போய் முடிஞ்சிருக்கு. அது வந்து அப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா கையில் எடுத்து எழுதிட்டு சூப்பராக எழுதி வச்சுட்டேன். ஸோ இதுதான் இதோட அவுட்புட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பார்க்கணுன்னு ஆர்வமாக இருக்குல்ல, கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் வந்து வரும். ஐ திங்க் இந்த வீடியோ வரத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த வீடியோ நான் அப்லோடிங்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு டப்பிங் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ வரத்துக்கு முன்னாடியே அது அப்லோட் ஆகிடுச்சு. சம்திங் நெட்வொர்க் இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவும் அதுவும் சேமாக வர மாதிரி இருக்கும். ஆர் எல்ஸ் நெட்வொர்க் இஷ்யூ எதுவுமே இல்லாமல் ப்ராப்பராக இல்லை. இதுக்கு முன்னாடியே அந்த ரியாக்ஷன் வீடியோ உங்களுக்கு வந்துட்டுருக்கோம், நீங்கள் பார்த்துருங்க, நம்ம சேனலில் இருக்கும். கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது நம்ம சேனலில் ரியாக்ஷன் வீடியோ வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் இன்னொன்று என்னென்னா இதை பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து ஒரு ப்ராங்க் பண்ணியிருக்கேன். ஆஷாவை வந்து ப்ராங்க் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி விளக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வீடியோ போட்டுருப்போம். அதே மாதிரி ஆஷா எப்போவுமே ஏதாச்சும் ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க வீட்டில் கெடினா போகிறதெல்லாம் போட்டு. ஸோ அதுவும் வந்து இருக்குது. இந்த டிசைன் தான் நான் வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. பேக் டு ஸ்டோரி அதுக்குள்ளே கேமரா ஸ்டோரி அடுத்து வந்து நான் வந்து டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணிவிட்டு பேக்கிங்லாம் பண்ணிட்டு ஆஷா சேனலில் நான் வந்து அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சி எனக்கு கண்டென்ட் கொடுத்துட்டே இருக்கிறது வந்து ஆஷா தான். எனக்கு கண்டென்ட்டு இல்லைன்னா ஆஷா தான் எனக்கு ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதாவது ட்ரோல் பண்ணியாச்சும் எனக்கு கண்டென்ட் கொடுத்துருவாங்க. அப்போ வந்து அவங்க ஏதாச்சும் பேசிகிட்டே இருப்பாங்க, திடீர்னு ட்ரோல் பண்ணுவாங்க, இது அதுன்னு சொல்லிட்டு ட்ரோல் பண்ணிட்டே இருக்கனால அதை வீடியோ எடுத்துருவாங்க. சாமி ரூம் அண்ட் டேக் ஒன் பத்தி போட்டி. ஜஸ்ட் கோ டு த அவுட் சைட். வெளியில் லைட்டாக தூரல் போட்டுக்கிட்டே தான் இருக்குது. ஜஸ்ட்டு ட்ரை தான் பண்ணுறோம், பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு இந்த கேமரா உருப்படியாக ஒரு இடமா செட் பண்ணுறேன். ஓகே, இது ரைஸ் வைக்கிறேன், இங்கே வைக்கிறேன். இங்கேருந்து நான் அங்கே போய் தான் எப்படி இருந்தாலும் பண்ணுவேன் பார்க்குறேன். ஓகே, ஸோ இருக்குது. இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படியே பிடிச்சிட்டே பண்ணவா? சரி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வத்திப்பொடி கொளுத்தணும். வத்திப்பொடி கொளுத்தவே தெரியாது எனக்கு. பிளாஸ்டிக் வத்தி போட்டு எனக்கு கொளுத்த தெரியும். கிறிஸ்மஸ்க்கு கேண்டில் ஏற்ற போய் கை பார்த்தீங்களா, அதோட நான் வத்திப்பொடியே தொல்லை 2 நாளாக. வேஸ்ட் வத்திப்பொடி. ஓகே, எல்லாமே பேர்ன் ஆகிடும்னு நினைக்கிறேன். அப்படியே சேர்ந்துட்டு பேர்ன் ஆகுது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்படியே ஃபுல்லும் பேர்ன் ஆகியிருக்கும். ஜஸ்ட் மிஸ் நான் உதவிட்டேன் கை கேட்காம. ஸோ இது வைக்கலாமா வேணாமா பயமாகவே இருக்குங்க. இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் வந்து ட்ரை பண்ணுறேன். கேமரா முன்னாடி எனக்கு பண்ண தெரியல, ஸோ நான் ட்ரை பண்ணுறேன். நான் வந்து ஒன் மோர் டைம் பேர்ன் பண்ணி பார்த்தேன். ஸோ பேர்ன் பண்ணி பார்த்தப்போ இங்கே ஒரு கம்பளி பூச்சி இருந்துச்சு. ஸோ அது மேலேயே வச்சு நம்ம பேர்ன் பண்ணான்ட்டு நான் பேர்ன் பண்ணி பார்த்தேன். ஸோ பேர்ன் பண்ணப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேர்ன் ஆகிடுச்சு. பேர்ன் ஆகி எண்ட் ஆகிடுச்சு. கீழே குனிஞ்சு பார்த்தப்போ மாஸ்கின் டேப் வரைக்கும் ஃபயர் வந்து போயிட்டு மாஸ்கின் டேப் ஃபுல்லும் பேர்ன் பண்ணிவிட்டு மாஸ்கின் டேப் எங்கே கனெக்ட் ஆகிருந்துச்சு கார்ட்போர்ட் ஃபுல்லும் திருப்பி ஃபயர் ஆச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ப்ளோ பண்ணி அதை வந்து அணைச்சிட்டேன். ஸோ ஃபுல்லும் வந்து இந்த மாதிரி மாஸ்கின் டேப் யூஸ் பண்ணாமல் செலஃபன் டேப் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். மாஸ்கின் டேப் ஃபுல்லும் ஃபயர் ஆகி கார்ட்போர்ட் ஃபுல்லும் ஃபயர் ஆகிட்டு இப்போ கார்ட்போர்ட் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கார்ட்போர்ட் ஓரளவுக்கு எரிஞ்சு முடிஞ்சிச்சு. பார்த்தாலே தெரியுதா, கார்ட்போர்ட் ஓரளவுக்கு எரிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் எரியாமல் தான் இருக்குது. நான் வந்து கரெக்ட் டைமில் அணைச்சதுனால அப்படி எரியாமல் விட்டுருச்சு.
கண்டிப்பாக நம்ம இதுதான் வைக்கணும். ஸோ லெட்ஸ் மூவ். கத்திரிக்காய் வருவல். ஓ கருமைக்கு. ஸோ வந்து இதே நம்ம வச்சு செட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். பட் நம்ம ஒரு ஷீட்னா நம்ம ஈஸியாக பண்ணலாம். 2 ஷீட் வைக்கணும், இதுக்கு நீட்டுக்கும் கவர் ஆக. பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. லெட்ஸ் ட்ரை சம்திங் நியூ. எனக்கு கிஃப்ட் ஒன்று சார் யூஸ் பண்ணோம். ஆஷா கிட்டே கொடுத்துலாம் நம்ம வீடியோ எடுக்க சொல்லணும், நமக்கு வேறு வழியில். ஆஷா கொஞ்சோண்டி இப்படி மட்டும் பிடிச்சினே ஆஷா, இது ப்ளீஸ் ஆஷா. முடியாஷா நமக்கு வந்து சொல்லணும் எப்படி பிடிக்கணும் அவ்வளோதான். பார்த்து வச்சுக்கோங்க. நிறைய இது காட்டுறா அப்படியே ஃபோக்கஸ் வச்சுட்டேன்னா அப்படியே இருக்கணும். அப்படியே இருக்கும். ரெட் கலர் கிஃப்ட் பேப்பர் யூஸ் பண்ணி இதை வச்சு ஆஷா கண்டே காமிச்சிட்டோம் கைஸ். ஓகே கிஃப்ட் டேமேஜ் ஆகும். 5:44 ஆகுது பாருங்கள். கிளாக்கில் டைம் வந்து ஆகிடுச்சு. இந்நேரத்துக்கு ஆஷா வந்து ஏர்போர்ட்டில் பஸ் ஸ்டாப்புக்கு போயிருக்கணும், திருப்பதி போகிறதுக்கு. அது எங்கே நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நான் பேக் பண்ண கிஃப்ட்டை பார்க்கலாம். பேக் பண்ண கிஃப்ட் வந்துட்டு இதுதான். ஸோ திஸ் கிஃப்ட்டு இது வரைக்கும் அந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்ததில்லை யாருக்கும். பேக் பண்ணி ப்ராப்பராக இதுக்குள்ளே இருக்கிற ஐட்டம். ஆமாம் தாத்தா வேறு பார்த்துட்டாரு, வச்சு விட்டுருவாரு. சரியான ஆள் தான். ஸோ இந்த கிஃப்ட்டு யாருக்காலையும் படாமல் இருக்குங்க. இந்த வச்சேன் தாத்தா வேறு பார்த்துட்டாரு. சரி ஒன்று இருக்கும். அண்ட் வந்து உள்ளுக்குள்ள வந்து அதே மாதிரி ஃபயர் தீம் மாடல் வச்ச மாதிரி கேக் இருக்குது. கேக் மாதிரி டிசைன் போட்டு கேக் இருக்குது. இது உள்ளுக்குள்ள வந்து டிசைன் போட்டுருக்கு. பாக்ஸ்க்குள்ள வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இருக்குல்ல, சின்னதாக டிரான்ஸ்பரண்ட் ஷீட் வச்சு கவர் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்குது. அடுத்தது வந்துட்டு அவ்வளோதான் கிஃப்ட் எதுவும் இல்லை. ஸோ தட்ஸ் ஆல். அண்ட் லெமன் சால்ட் கேக் இருக்கிறாங்க, அது வாங்கிட்டு வர சொல்லலாம். அதுவும் பெரிய கிஃப்ட். ஸோ இப்போ வந்து 5:45 போகுது. இந்நேரம் ஆஷா வந்து திருப்பதிக்கு போயிருக்கணும். ஒத்தே என்ன ஆஷா திருப்பதிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக் ஸ்டேஷனுக்கு. அது எல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கும் ஆஷா. எனக்கு கூட தான் கழுத்து வீக்கமாக இருக்குது. தைராய்டு வந்துச்சுன்னு நம்ப சொன்னியா நீ? என்ன நம்ம நல்லா சொன்னேன். அப்படிதான் இதெல்லாம். அதனால திருப்பதிக்கு போலியா? வெரி குட். பெருமாள் வர வேணாம்னா இப்படிதான் எல்லாம் சொல்லணும். அப்போ ஓகே. பெருமாள் வந்து இன்னைக்கு வர வேணாம்னு நினச்சா, அதான் வர வேணாம்னு நினச்சா அப்படிதான் பண்ணுவார். வெரி குட். ஓகே நல்ல விஷயம் தான். கேமரா ரோலிங்கில் இருக்குது. அதே நான் சொல்லலை கைச்சு சொன்னேன். சரி இன்னைக்கு உனக்கு பர்த்டே கிஃப்ட் செஞ்சு ஒரு கேலண்டர் பேப்பர் ஒட்டி இதை 10 வச்சா உனக்கு கிஃப்ட் வரும்னு சொல்கிறேன். நீ 10 வச்சோடனே கோல்டு செயின் உள்ளே வந்தால் என்ன பண்ணுவேன்?
ஏன் என்ன பண்ணுவேன்னு கேட்டா என்ன பண்ணுவேன் நீயே சொல்லலாம். என்ன பண்ணுவேன்? அதான் உனக்கு பெரிய கிஃப்ட்னு நினைச்சேன். அதான் இது உன் தொலைஞ்சு போன செயினை கண்டுபிடிச்சி வச்சா நல்லா இருக்கும்னு பார்த்தேன். கிடைக்குமா? கிடைச்சிச்சு. நான் அதை வச்சுட்டேன்னா என்ன பண்ணுவேன்? கிடைக்காது. எப்படி கிடைக்கும்? வச்சுட்டு அது உள்ள இப்போ இருக்குது, பத்திரமே எடுத்து வச்சுட்டேன். நான் தொலைச்சேன், எனக்கு அது கிடைக்கும். உங்ககிட்ட எப்படி கிடைக்கும்? சரி கிடைச்சது. சரி நான் கொடுத்தா உனக்கு கிடைக்காது. அது நான் சரி இருக்குன்னா என்ன பண்ணுவேன்? நீ சொன்னீனா நீ திறக்கும் போது வீடியோ எடுப்பேன். இல்லைன்னா உனக்கு ரியாக்ஷன் எதுவும் வராதுன்னு நான் வீடியோ எடுக்க மாட்டேன். உடனே சந்தோஷப்படுவேன், அவ்வளோதான். சந்தோஷப்படியா? சரி சொல்லுங்க. திருப்பதியில போய் உண்டியில போட்டு வந்துடலாம். போட்டுருவேன் நீ உண்டியில. உண்டியில போடுறது நான் செயின் கிடக்குறேன். ஆமா செயின் கொடுத்துட்டு போயிருக்கேன். அது கூட போட்டு மாற்றி வாங்கி யாரோ ஒருத்தவங்க போட்டுக்கோம். கஷ்டப்பட்டு தேடி கொடுக்கறது நானே. அது கரெக்டாக ஏதோ ஒரு கடைக்காரனுக்கு எடுத்து போய் வச்சிருவேன். வேற போவாசா 50,000 கிடைச்சிருக்கு. சந்தோஷப்படுவேன். சரி பார்க்க தானே போகிறேன். சந்தோஷம் பரியால் எகிரி குதிக்கிறானே வச்சுக்கிறேன் ஒன்று. எப்படி இருக்கும் அதில் போய் செய்யுங்க. டப்பா இருக்குல்ல, டப்பாக்கு மேலே ஒரு அட்டை ஒட்டி கேலண்டர் பேப்பர் ஒட்டியும். அதை பற்ற வச்சா அந்த பேப்பர் எரிஞ்சிட்டு டப்பா தெரியும்ல. அப்போ டப்பாவில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுன்னு கேட்குறேன். நான் வச்சிருந்தேன் தேடி கண்டுபிடிச்சி இந்த பாத்ரூம்ல இருந்து. அதான் இந்த பாத்ரூம்ல இருந்து எடுத்துட்டு போய் அங்கே வச்சிருந்தேன். என்ன பண்ணுவேன்? நீ தூங்கும் போது பாத்ரூம்ல இருந்து தேடி எடுத்துட்டு போய் வச்சிருக்கேன். அப்போ என்ன பண்ணுவேன்? சரி அப்படி வச்சிருந்தா என்ன பண்ணுவேன்? என்கிட்ட வீடியோ ப்ரூஃபே இருக்கு, நான் காட்டுறேன். தேடி வச்சதுக்கு ப்ரூஃப். நான் எப்பவுமே கேமரா வச்சுக்கிட்டு நீ சந்தோஷப்படுறதுனால அது பர்த்டே கிஃப்ட் வச்சு மூடியாச்சுன்னா திருப்பி நாள் தானே இருக்கணும். 8 மணி நேரம் இருக்குமா? ஆஷா வந்து எப்பவுமே எப்படின்னா ஏதாவது ஒன்று வாஷ் பண்ணுறதுக்கு ஐடியாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. போன வாட்டி ஒரு வீடியோ எடுத்திருந்தால அதில் வந்து லெமனும் கொஞ்சம் ஏதோ ஷபினா போட்டு அரைச்சி ஏதோ பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த டைம் ஏதோ பேக்கிங் பவுடர் ஷபினா எல்லாத்தையும் மிக்சிங்கில் போட்டு ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க. ஏதாவது பண்ணினே இருக்காங்க. வீணா போனதை போட்டு புது ப்ரெஷ் மட்டும் வாங்கி வச்சுக்கிறாங்க. ஐ மீன் அந்த தேய்க்கிறது ஸ்பாஞ்ச் வாங்கி வச்சுக்கிறாங்க. அது பேர் எனக்கு தெரியல. தெரிஞ்சா கேட்க கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். தண்ணி நான் ரொம்ப ஸ்லோவாக போகுது, எக்ஸ்ட்ரீம் ஸ்லோவாக போகுது. தாத்தா கொசு கடிக்கிறேன்னு கட்டிட்டு போகிறாரு. நீ தானே இங்கே உட்காந்துக்கிறேன். இல்லை காணும் அதுக்குள்ள இங்கே இருக்காங்கடா. அங்கதான் இருந்தாங்கன்னு பார்த்தேன். பனங்கிழங்கு வாங்கிட்டேன். ஆஷா ரெட் ஹார்ட் போனவங்களை கூட்டு வாங்கிட்டேன். யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்றேன்? வாசை காலனின்னு வாங்க மாட்டாரு. ஏன்னா அங்கே வந்து ஏதோ ஒரு அசுரர் வந்து படுத்துக்கிட்டு சாப்பிட்றதெல்லாம் பிடுங்கிக்கு வராமா அப்படின்னு எனக்கு கூட சின்ன வயசுலேருந்து சொன்னாங்க. நான் நம்ப மாட்டேன். பார்க்க கிஃப்ட் ஆஷா கிட்ட வேறு செயினை கண்டுபிடிச்சி தர சொல்லி ப்ராங்க் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு பதிலாக ஒரு ஐட்டம் கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சிட்டேன். அது என்னதுன்னா, நான் செயினை கண்டுபிடிக்கல, இது கோல்டான்னு தெரியல. பட் ஆஷாக்கு ஏதோ கண்டுபிடிச்சி வைக்கணுன்றதுனால வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது ஒன்று செஞ்சுருந்தேன். சொல்லியிருந்தேன் ஃபயர் மாடலில் டிசைன் போட்டது கொஞ்சம் ஃப்ரேம்ஸ் வச்சுருக்கேன். இது ஓரளவு கசங்கி போய் தான் இருக்கட்டும். அந்த கிஃப்ட்டு அப்பர் சைட், இது பேக் சைட். இது கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு வச்சிடலாம். இது ரெடி பண்ணியாச்சு. இதுக்குள்ளே தான் வந்து ஒரு டப்பா என்கிட்ட இருந்த நகை டப்பா வச்சு, அதுக்குள்ளே கொஞ்சம் இந்த வாட்ச் டப்பா வச்சு, அதுக்குள்ளே இந்த கோல்டு மாதிரி இருக்கா இந்த ஐட்டம் வந்து அழிச்சு வச்சுருக்கேன். இது ஒன்று தான் இருக்குது. இது கோல்டான்னு கூட தெரியல. இதை கண்டுபிடிச்சி வச்சுட்டு நான் படுற பாடு இருக்கேன். அதை ஃபஸ்ட்டு அது வந்துட்டு உள்ளுக்குள்ள 4 ஃப்ரேம்ஸ் ஆல் சைஸஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. 3 ஃப்ரேம்ஸ். இந்த மெயின் கிஃப்ட் 3 கிஃப்ட் இருக்குது, பார்க்கலாம். அது எல்லாத்தையும் ஒரு பேக்குள்ளே போட்டு வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த தனிஷ்காக ஒரு வாஷ் பாக்ஸ் போட்டுருக்கேன். ஏன்னா அதை லாஸ்ட்டாக எடுப்பாங்க. மெயின் ஃபஸ்ட்டு மொக்கை கிஃப்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணட்டும். மெயின் கிஃப்ட்டு மொக்கை கிஃப்ட்டு பேக் பண்ண ஹெல்ப் பண்ணது ஆஷா தான். பட் அவங்களுக்கு தெரியாது நம்ம அவங்களோட கோல்டை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோன்ட்டு. ஸோ நமக்கு வந்து அவங்களுக்கு தெரியாமல் அவங்களோட கிஃப்ட் எல்லாத்தையும் அவங்க வந்து கட்டப்பையில் இருக்குதுன்னு நினச்சிட்ருக்காங்க. எல்லாத்தையும் ஒரு கவரில் சேஞ்ச் பண்ணி நல்லா லாக் பண்ணிடலாம். இது லாக் பண்ணவே முடியாது, டைட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி லாக் பண்ணிடலாம். ஆனால் திறக்க முடியுமான்னு தெரியல. வந்துருச்சு.
இங்கே இருக்கட்டும், யாருக்கும் டவுட் வராது. யாராச்சும் ஹாஃப் டேல திறந்துருந்தால் கூட ஆமாம் இத்தனை நாளாக ஓப்பனில் இருந்தது யார் க்ளோஸ் பண்ண டவுட் வருது. ஹாஃப் டேல ஓப்பனில் இருக்கட்டும், மேக்கப் ப்ராடக்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும். இங்கே தான் பண்ணுறோம். நாங்கள் இப்போது டிஜிட்டலில் மாறிக்கிட்டோம். 2K கிட்ஸ்லாம் ஃபோன் ஒண்டி யூஸிங். அதில் தான் கேக் செய்கிற பிஸ்கெட் ஐட்டம், எல்லாமே கேக் செய்கிற பிஸ்கெட் ஐட்டம். இல்லை இந்த பூண்டை கொஞ்சம் கொட்டிட்டு அந்த பூண்டை எங்கேயாச்சும் கொட்டு ஸ்டாண்டில் கொட்டிட்டு எடுத்தாங்க. Just we have to place in this pot. ஒரு மாதிரி எடுத்து கொடுத்துக்கலாம். சரி ஒட்டாத வாழைப்பழம் இதுதான் வந்து தாத்தா நீ கேட்ட ஒட்டின வாழைப்பழம் வாங்கிடுவாங்க. ஒட்டாத வாழைப்பழம் தான் நான் அது தாத்தா தான் நீ கேட்கணும். நான் வாழைப்பழம் இது ஒட்டாதா? இதுதான் வந்து பர்த்டே கேர்ளுக்காக அவங்களுடைய அது பிச்சின்னு இல்லை, ஒட்டின்னு இருந்தது. இப்போ நான் தான் பிச்சேன். இதான் தாத்தா வாங்கி வந்தார் உனக்காக. வச்சுக்கோ. இது வெள்ளையாக இது ஃபேர் அண்ட் லவ்லி மாரி தான் இருக்குது. நான் கேக் வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் பார்த்துக்கிறேன். பிரணேஷ்கான கேக்கு, சாக்லேட்டு கேக்கு இந்த பிச்சின்னு சரிங்க. இனிமே வாங்கும்போது அதெல்லாம் பார்த்துருங்க. சரி ஓகே ஸ்டாப். எனஃப். ஒரு நாளைக்கு எவ்வளோ சண்டை பண்ணுவோம் அவ்வளோதான். எனஃப்னா எனஃப். இதுக்கு மேலே கத்தக்கூடாது. யாரும் கேட்க மாட்டோம். இப்போ காதில் பஞ்சு வச்சுப்போம். ஐயோ ஹே காய்ஸ், திருப்பி ஒரு டப்பிங்கான்னு கேட்காதீங்க. ஸோ இது வந்து என்னன்னாக்கா நம்ம அப்போவே நான் சொல்லிட்டு இருப்பேன் ப்ராங்க் ஸ்டோரி. நான் வந்து அப்போது சும்மா எதிர்ச்சியாக வந்து சொல்லிவிட்டேன். இந்த மாதிரி வந்து ப்ராங்க் பண்ணணுன்ற ஐடியாலாம் எனக்கு இல்லவே இல்லை. சரி சும்மா கண்டுபிடிச்சி வைக்கலான்ற ஐடியாவில் இருந்தால் சரியாக சொல்லிட்டேன். பட் அப்போ வரைக்குமே நான் கண்டே பிடிக்கவே இல்லை. சீரியஸாக அந்த செயின்ன்றதே நான் கண்டுபிடிக்கல. அப்படியே சொல்லி வச்சுட்டேன். நான் ஆசையில் சரி ஓகே அவங்க ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்கில் எடுத்துகிட்டு கோல்டான்னு கூட தெரியல, பட் தேடி கண்டுபிடிச்சி கஷ்டப்பட்டு எடுத்துட்டேன். அதாவது ஸ்பீக்கர் கீழே இருந்துச்சு. சரி கோல்டாக தான் இருக்குன்ற நம்பிக்கையில் எடுத்து வச்சுருந்தேன். பட் அது கோல்டு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து கேக் மேக்கிங் ப்ராசஸ் தாத்தா ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணியிருந்தாரு. நம்ம கேமராமேன் தான் ரொம்ப பெரிய ஹெல்ப். என்னதுனாக்கா ஆஷா வந்து பூண்டு இல்லாமல் பார்த்துக்கிட்டாரு. ஸோ அதுக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ மூலமாக. ஃபர்ஸ்ட் வந்து ஓரியோ பிஸ்கெட் ஹாப்பி போபன் எல்லாத்தையும் வந்து நல்லா தூள் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கோங்க ஜாரில் போட்டு. பட் என்கிட்ட இல்லாதனால நான் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மில்க் கூட மிக்ஸ் பண்ணிட்டு டைரி மில்க் சாக்லேட் கூட வந்துட்டு மெல்ட் பண்ணி அது மேலே வந்து கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ்லாம் போட்டுட்டேன். நீங்கள் வந்து லாஸ்ட்டாக பார்ப்பீங்க அந்த டெக்கரேஷன்ஸ்லாம். கேக் வந்து பாருங்கள் ஓகேங்களா, நல்லாயிருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்ன சாலினு இது உள்ள நானே எடுத்து தரேன். எதுக்கு நீ எட்டி பார்க்குறேன்? கிஃப்ட் உள்ள எடுப்போ. ஸ்க்ரீன் எல்லாம் இருக்கும் லாக் பண்ணி வச்சிருவோம். பிகாஸ் கிஃப்ட் எங்கே கொடுக்குறது? பிகாஸ் இதில் வந்து ஆஷோட ஃபேவரட்டான கோல்டு இருக்குது. கோல்டு வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன். ஆஷா எட்டி பார்க்க கூடாதுன்ற அப்பதான் பாப்பேன். சர்ப்ரைஸ் தானே. போ ஆஷா. பார்த்துட்டே இருக்காங்கம்மா கேட்க. பார்க்க கூடாதுனாதான் நீ பார்க்குறியா ஆஷா? போ ஆஷா. பார்த்துட்டேன்.
கையில் என்ன வச்சுக்கிறியா? பல்லு கரையாயிடும் கச்சா. என்னம்மா நான் போட்டு பண்ணியிருக்கேன். நானே இங்கே ரோஸை சொருக முடியாமல் கிஃப்ட்டை எதுக்கு நான் துண்டு போட்டு வச்சுருக்கேன்னா, துண்டு காணும் துணியை காணும்னு போட்டு வச்சுருக்கேன்னா, இந்த ஆஷா இப்படி இருக்காங்க. கிஃப்ட் பத்தி என்ன நினைக்கிறேன்? ரொம்ப மகிழ்ச்சியில திக்கும் காடி வேகிறவன். பர்த்டே சூப்பரா தான் போகும். எதிர்பார்த்த மாதிரி போச்சா எதிர்பார்க்காத மாதிரியே போச்சா? என்ன எதிர்பார்க்காத மாதிரி எப்படி போச்சு? எக்ஸ்பெக்டட் வெர்சஸ் அன்எக்ஸ்பெக்டட். ஆஷாவோட பர்த்டே தான், இருந்தாலும் நான் உன்னை கேட்குறேன், பர்த்டே நல்லா போச்சா இல்லையா? எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி போச்சா இல்லையா? என்ன சாப்பிட்ட சொல்லி கேட்க சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்லு. எப்படி போச்சு பர்த்டே? ஆஷா பர்த்டே தான், நல்லா இருந்ததா? எதிர்பார்க்காத மாதிரி இருந்ததா? ஈய தாத்தாக்கு மட்டும் 4 வாட்டி வந்து கொடுக்குறாங்களே, ஓவரா இருக்கா? சேட்டெல்லாம் ஓவரா இருக்கா? ஆமா, நானும் பிரணேஷ் சேர்ந்தாலே சேட்டை ஓவரா தான் இருக்கும்.